மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாயினுடைய திருக்கொடியேற்ற பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே அன்போடு அழைக்கின்றேன். வேளாங்கண்ணி அன்னையினுடைய திருக்கொடியேற்றம் என்றைக்கு ஏறுகிறதோ அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வீட்டிலும், குடும்பத்திலும், சமூகத்திலும், தேசத்திலும் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பது நம்முடைய இறை நம்பிக்கை. எத்தனையோ திருப்பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் அன்னையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி சென்று கொள்ளுகிற பொழுது அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டு விசேஷ ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறார். நம் வீடுகளிலே திருப்பயணிகளாக நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டு அன்னை திருப்பயணியாக உங்கள் வீடு தேடி வருகிறார். எனவே மகிழ்ந்திருங்கள், கழிவுறுங்கள், தாய் மரியாவை போற்றுங்கள், அன்னையுடைய பரிந்துரையை நாடுங்கள். உங்களுடைய நேர்ச்சைகள், உங்களுடைய விரதங்கள், நீங்கள் அன்னை மீது கொண்டிருக்கிற பக்தி முயற்சிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிபூர்ண நலன்களை அன்னை தரப்போகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த திருவிழா திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது ஒட்டுமொத்த அன்னையினுடைய பக்தர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உலகளாவிய ஆரோக்கிய அன்னையின் பக்தர்கள் உடல் உள்ள ஆன்ம சுகம் பெற்று வாழவும், இன்னும் குறிப்பாக அன்னையினுடைய ஆலயங்கள் தாங்கியிருக்கிற இடங்களில் அன்னையினுடைய நாமத்தில் விண்ணப்பித்திருக்கிற பிள்ளைகள் விண்ணப்பங்கள் நிறைவேறவும் இந்த ஆண்டு இந்த திருவிழா நாளிலிருந்து, திருக்கொடியேற்ற நாளிலிருந்து அன்னை விசேஷமாக பரிந்துரைத்து கொரோனா என்ற கொள்ளை வியாதி முழுவதுமாக நம் தேசத்தை விட்டு உலகளாவிய நாடுகளை விட்டும் வெளியேற நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய பலியின் ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருக்கிற நம் பாவங்கள், குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே நித்திய இறைவா, உமடியார்களாகி நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். இன்றும் கன்னியான மாட்சி நிறைந்த ஆரோக்கிய அன்னையின் திருக்கொடியேற்ற நாளில் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலையும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2-5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 28-30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப
அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்கே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோராய் தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிந்தித்து வந்த தூய கன்னி மரியா பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 39 முதல் 47. மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியாம் பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவுடைய பரிசுத்த நாமத்திலே அன்னை மரியாளுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய திருக்கொடியேற்ற நாளில் அந்த அன்னையின் பரிந்துரையால் இந்த ஆண்டு உங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதங்கள் கிடைக்க அவர்தம் பலிபீடத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தாய் மரியாள் நம் எல்லோருக்கும் அன்னையாக இருந்து, அதிலும் குறிப்பாக ஆரோக்கிய அன்னையாக இருந்து வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்து அந்த மாபெரும் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திருக்கொடியேற்றத்தோடு நாம் தொடங்குகிறோம். இந்த ஆண்டு வீடுகளிலே அந்த புனித திருநிகழ்வுகளை நாம் பங்கேற்கிறோம். இதிலும் ஆண்டவருடைய கடவுளுடைய மாபெரும் திட்டம் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். தாய் மரியாள் ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுளின் திட்டத்தை உணர்ந்தார். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே,
உங்களுடைய நேர்ச்சைகள், பக்தி முயற்சிகள், தவ உடை அணிந்து நீங்கள் செல்லக்கூடிய அந்த நடைபயணங்கள் இவையெல்லாம் நடக்கவில்லை என்று யாரும் உங்களுடைய இதயத்திலே மனதிலே அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். இந்த ஆண்டு விசேஷ ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கவும், நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு அகக்கண்கள் ஒளிரவும் ஆண்டவரும் தாய்மரியாவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தாய்மரியாளுக்கு பல பெயர்கள் உண்டு. வழக்கம் போல நம்முடைய பேச்சு உரையாடல்களிலே நாம் அன்னையை நோக்கி கூப்பிடுவோம். சகாய மாதா, சலைத்து மாதா, சாந்தோ மாதா, சாந்தா மாதா, சமர்ப்பண மாதா, உவரி மாதா, உப்பு மாதா, உத்தரிய மாதா, உலகரசி மாதா, பூண்டி மாதா, புதுமை மாதா, பூரிப்பு மாதா, மலை மாதா, மலை மாதா, விண்ணப்ப மாதா, விண்ணரசி மாதா, விடுதலை மாதா, விருப்ப மாதா, விரத மாதா, காணிக்கை மாதா, கடல் மாதா, கருணை மாதா, கற்ப மாதா, கருப்பு மாதா, கப்பலெறிய மாதா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பேரிரக்க மாதா, பேரின்ப மாதா, பேறுகால மாதா, பேசு மாதா, பெசநகர் மாதா, பரலோக மாதா, பாத்திமா மாதா, பனை மாதா, பரிசுத்த மாதா, பயண மாதா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. வரன் மாதா, வாடிப்பட்டி மாதா, வறுமை மாதா, தேவ மாதா, தேடும் மாதா, தேவை மாதா, இருதய மாதா, இல்லற மாதா, இன்ப மாதா, ராக்கினி மாதா, இழப்பு மாதா, இளமை மாதா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வேண்டுதல் மாதா, வேளாங்கண்ணி மாதா, ஜெபமாலை மாதா, ஜெகன் மாதா, ஜெய மாதா, லூர்து மாதா, அடைக்கல மாதா, அமலோருப்ப மாதா, அருள் மாதா, ஆச்சரிய மாதா, அமளி மாதா, அபூர்வ மாதா, ஆரோக்கிய மாதா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்படி நாம் அன்னையை நோக்கி நாம் பலவாறு அழைத்திருக்கிறோம். இவையெல்லாம் அன்னை தனக்கென்று சூடிக்கொண்ட பெயர் அல்ல, கடவுள் அவருக்கு சூட்டிய பெயர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா எங்கள் ஆரோக்கிய தாயே, உம்மை நாடி வந்தோம், தேடி வந்தோம், அபய குரல் நீ கேட்டீரே. அம்மா எங்கள் ஆரோக்கிய தாயே, உம்மை நாடி வந்தோம், தேடி வந்தோம், அபய குரல் நீ கேட்டீரே. கரவேற்று பாடுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. எல்லோருமாக மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. அன்புக்குரியவர்களே, திருவிவிலியத்திலே அன்னைக்கு பல நிலையில இறைவாக்குகள் சான்று பகர்கிறது. எந்த அளவுக்கு கடவுள் அவரை மைமைப்படுத்தினார் என்றால், தொடக்க நூல் 3:15 வாசித்தோம் என்றால், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவோம் என்று தாய்மரியால் இங்கு முன்குறிக்கப்பட்டார். அதாவது சாத்தானுக்கு அலகைக்கு இடையே ஒரு பகைமையை உண்டாக்கி அந்த சாத்தானை அழிக்கக்கூடிய மாபெரும் அன்னையாக நம் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய்மரியால் இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எசையா புத்தகத்தில் 7:14 நாம் வாசித்தோம் என்றால், கருவுற்றிருக்கும் இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தை இம்மானுவேல் என அழைக்கப்படும். பாருங்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் அந்த இருத்தலை உறுதி செய்தவர் அன்னை மரியாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் மீகா புத்தகத்திலே வாசிக்க கேட்ட 5வது அதிகாரம் 2 இந்த இறைவாக்கு வருகிறது. இஸ்ரவேலை ஆளப் போகிறவர். வாசிப்போம். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடமிருந்து தோன்றுவார் என்ற இறைவாக்கு நம் எல்லோருக்கும் கடவுள் இந்த உலகை ஆளுகிறவர், இந்த உலகுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் தாய் மரியாவில் இருந்து தோன்றியிருக்கிறார் என்று அவர் முன்குறிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. புதிய ஏற்பாட்டிலே திருவெளிப்பாடு 12 வாசித்தோம் என்றால், அந்த 12வது அதிகாரம் முழுவதுமே தாய்மரியால் அரக்க பாம்பை அலகையை மிதிக்கக்கூடிய அன்னையாக இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் சொல்லுங்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மாபெரும்
உன்னதமான அன்னையாக திருவிவிலியத்திலே காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு அன்னையினுடைய திருக்கொடியேற்ற நாளிலே நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய மாபெரும் உன்னதமான செய்தி என்னவென்றால், உணர வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம் கொடி எப்படி மேலே ஏற்றப்படுகிறதோ அதுபோல நம் இதயங்களும் உள்ளங்களும் விண்ணுலகை சார்ந்தே உயர்கிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. கொலோசியருக்கு எழுதிய கடிதம் 3:2 வாசிப்போம். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். பாருங்களேன், இவ்வுலகு சார்ந்த காரியங்களை யார் விடுத்து, யார் அழித்து, யார் இவ்வுலக காரியத்தை ஒழித்து விட்டு மேலுலகு சார்ந்த காரியங்களை நாடுகிறார்களோ அப்பொழுது கொடி மேலே உயர்த்தப்பட்டு எல்லாருக்கும் வாழ்வு கொடுப்பது போல நீங்கள் உயர்த்தப்பட்டு பிறருக்கு வாழ்வாக மாறுவீர்கள். நாம் மேலுலகு சார்ந்த காரியங்களிலே நாட வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 4:8 மேலுலகு சார்ந்த எண்ணங்கள் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்களேன், இவையெல்லாம் கடவுளுடைய எண்ணங்கள், கடவுளுடைய சிந்தைகள். இந்த மனநிலையிலே வாழுகிற பொழுது கடவுள் நமக்கு தேவையானவற்றை தருகிறார், அதற்கு மறைந்தாலும் பரிந்துரைக்கிறார். எனவே நாம் அன்னையை நோக்கி போகிறோம் என்றால், ஏதோ அன்றாட காலங்களிலே ஒவ்வொரு வருடமும் நாம் தவ உடை அணிந்து நாம் செல்லுகிற அந்த செயல் மட்டும் அல்ல, நாம் செல்லுகிற வழிகளிலே நடக்கக்கூடிய உண்மையான பண்புகள், வெளிப்படக்கூடிய பண்புகள், அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஏறெடுக்கக்கூடிய நற்பண்புகள் கடவுளை மகிமைப்படுத்தும், தாய்மரியாவை பிரியப்படுத்தும். அவர்களுக்கு ஆண்டவர் மாட்சியிலே பங்கேற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6:33 அனைத்திற்கும் மேலாக, அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும், அவரது ஆட்சியையும், அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன வேணும் என்று நினைக்கிறீர்களோ அவரையும் அவரது ஆட்சிக்குரிய காரியங்களை நாடினால் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே இதுதான் திருக்கொடியேற்றத்தினுடைய முக்கியமான எண்ணம். கொடி மேலே உயர்வது போல எண்ணங்களும் மேல் நோக்கி உயர்ந்தது என்றால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உண்டு, தாழ்வு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டு, குறைவு இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் முழுமை உண்டு, நிறைவு உண்டு, குறைவு இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் அன்னையினுடைய கொடியேற்றத்தை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் செல்வது உண்டு. அன்னையுடைய கொடியேற்றத்தை பார்த்துவிட்டு அதிலே நிறைய அற்புதங்களை கண்டு வந்து சாட்சிகளை சொல்பவர்கள் உண்டு. இந்த ஆண்டு அன்புக்குரியவர்களே, நம் அன்னை ஒரு திருப்பயணியாக உங்கள் வீடு தேடி வருகிறார். இவ்வளவு காலம் நீங்கள் அவருடைய வீட்டிற்கு சென்றீர்கள். இந்த காலம், இந்த கொரோனா காலத்துல அன்னை உங்கள் வீடு தேடி வருகிறார், உங்களுடைய இடம் தேடி வருகிறார், உங்களுடைய தொழிலகம் தேடி வருகிறார், உங்களுடைய இருப்பிடம் தேடி வருகிறார். உங்களுடைய இடைப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அன்னை வருகிறார். எனவே அந்த அன்னையை நோக்கி எல்லாரும் கரம் உயர்த்தி கூப்பிடுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. கால்கடிக்க நடந்து வந்தோம், கஷ்டங்கள் சுமந்து வந்தோம், கரம் தந்து தாங்கி நீரே, கருணை தாய் நீரே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. மரியே வாழ்க, காளியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க.
தாய்மறியால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். கஷ்டத்தோடு போராடி கொண்டிருந்த, வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த எலிசபெத் அம்மாவை பல மைல்கள் நடந்து சென்று பார்த்து அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அதுதான் அன்னை ஒரு திருப்பயணி. உங்கள் குடும்பத்தில் எலிசபெத் அம்மா போல நல்ல காரியங்கள் நடக்கவில்லையே, நல்லது நடக்கவில்லையே என்று யாரெல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு எங்களை அன்னை சந்திக்க போகிறார். அன்னை மூலமாக எங்களுக்கு எப்பொழுது விடுதலை வர முடியும் என்று ஏங்கிக் கொண்டு நிற்கிற அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாள் இந்த நாட்களில் உங்களுக்கு திருப்பயணியாக அவரே வந்து எலிசபெத் அம்மாவை தாங்கி அவர்கள் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியது போல உங்கள் குடும்பத்திலும் இரட்டிப்பாக்குவார். துயருடன் இருக்கிறவர்களே, துவண்டு அழுது கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் கண்ணீர் துடைக்க தாய்மரியாள் வருகிறார். துயருடன் நடந்து வந்தோம், துவண்டு அழுது வந்தோம், கண்ணீரை துடைத்தீரே கல்வாரி தாய் நீரே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. அன்புக்குரியவர்களே, எசையா புத்தகத்துல 60வது அதிகாரம் 18:21 சொல்லப்பட்ட வாக்கு இந்த நாட்களில் அன்னை உங்கள் வீட்டிற்கு திருப்பயணியாக வந்து நிறைவேற்றப் போகிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாசிப்போம். உன் நாட்டில் வன்முறை பற்றியும் உன் எல்லை பகுதிகளுக்குள் பாழாக்கலும் அழித்தலும் பற்றியும் இனி எந்த பேச்சும் எழாது. உன் மதில்களை விடுதலை என்றும் உன் வாயில்களை புகழ்ச்சி என்றும் அழைப்பாய். ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வாக்கு இப்படி கடந்து வர உன்னுடைய குடும்பத்திலே இனி கொடுமை நடக்காது, உன் நாட்டிலே அழிவு நடக்காது, உன்னுடைய எல்லை பகுதியிலே எந்த ஒரு அழிவுக்கான காரியங்களும் கேட்காது என்று கடவுள் திருவுளம் பற்றுகிறார். இந்த காரியங்களை அன்னை மரியாள் உங்கள் குடும்பத்திலே செய்ய அவர் வருகிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, எல்லாரும் சொல்லுங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, கும்பகோணத்திலிருந்து ஒரு தம்பதியர் என்னை 2018வது ஆண்டு சந்தித்தார்கள். இந்து தம்பதியர் தான், ராஜ்குமார் தீபுகா என்ற அந்த தம்பதியினர் 8 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை, 8 ஆண்டுகள் குழந்தை பாக்கியமின்றி கஷ்டப்பட்டார்கள். வருத்தம் வேதனைகளை சந்தித்தார்கள், அவமானங்களை சந்தித்தார்கள். சொந்த பந்தங்களுடைய ஏளன பேச்சுக்கு ஆட்பட்ட இந்த இளம் தம்பதியினர் அவர்களுக்கு முதல் குழந்தை கருவிலே இருந்த பொழுது மாபெரும் ஆபரேஷன் செய்யப்பட்டு சிகிச்சை செய்யப்பட்டு கர்ப்பப்பையிலே ஒரு மாபெரும் மருத்துவ சிகிச்சை செய்ததால் இனிமேல் குழந்தையை பெற முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். 90% நீங்கள் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அலங்கோலம், அங்கலாய்ப்பு, வேதனை, வருத்தம், இப்படி குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் குடும்பத்தில் எவ்வளவு அவமானம் இருக்கும். கண்ணீரோடு தீபிகா என்ற அந்த பெண் என்னை தொடர்பு கொண்ட பொழுது நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கிளம்பி ஒரு நாள் வாருங்கள் என்று சொன்னேன். அந்த தம்பதியர் வந்தார்கள். மாதாவினுடைய குழந்தை பாக்கியத்திற்கான பொடியை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். நீங்கள் கடவுளுக்குரிய விஷயம் ஒன்று செய்ய வேண்டும், அதே போல உங்களுடைய பரிகார வாழ்க்கையில நீங்கள் முக்கியமான விஷயம் ஏழைகளுக்கு என்று ஒரு விஷயம் செய்ய வேண்டும். இதை செய்து கொண்டு அவர்கள் வந்த நாள் ஆகஸ்ட் மாதத்திலே வந்தார்கள். நான் சொன்னேன், அன்னைக்கு திருப்பயணியாக நீங்கள் மாலை போட்டு இந்த ஆண்டு செல்லுங்கள் என்று 2018 நான் அவர்களுக்கு ஆலோசனை செய்து அனுப்பிவிட்டேன். என் அன்புக்குரியவர்களை, என்ன அற்புதம் நடந்தது என்றால், அன்னைக்கு திருப்பயணிகளாக சென்று நான் சொன்ன நேர்ச்சை விரதங்களை முழுமையாய் பங்கேற்று நிறைவோடு செய்திருக்கிறார்கள். 90% குழந்தையோ இல்லை என்று மருத்துவர்கள் முன்குறித்தார்கள். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலும் தாய்மரியினுடைய பரிந்துரையினாலும் 3 மாதத்துல அந்த தாய்க்கு அந்த கடவுள் அந்த கற்பத்தில ஒரு குழந்தையை வைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, எல்லாரும் உங்களை உதவி தலைவர் நேரத்தில் ஒருவர் இருக்கிறார், இயேசு ஆண்டவர் இருக்கிறார்.
ஒரு தாய் இருக்கிறார், அது ஆரோக்கிய அன்னை இருக்கிறார், மாதா இருக்கிறார் என்று உணர்கிற பிள்ளைகளுக்கு அவர்களே சொந்தம், அவர்களே பந்தம். அவர்கள் உங்கள் சொந்தமாக பந்தமாக இருக்கிற பொழுது உங்களுடைய சுகவீனம் எல்லாம் நீங்கி அன்னை உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. சுகவீனம் அடைந்தோமே, சுமைகளால் வீழ்ந்தோமே, அடைக்கலம் தந்தீரேன், ஆரோக்கிய தாய் நீயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. சொந்தங்கள் அணைக்கவில்லை, பந்தங்கள் உதவவில்லை, தஞ்சம் நீரம்மா, தரணியின் தாய் நீரே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அந்த அருமையான தம்பதியினர் இன்றைக்கு ஒரு ஆண் குழந்தையோட ஒரு நிறைவோட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்றால் தாய்மரியாவின் பரிந்துரையில நம் ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்திற்கு இருந்த கொடுமையை எடுத்தார். அந்த குடும்பத்தினுடைய எல்லையில மகிழ்ச்சி குரல் கேட்கப்படாது இருந்த சூழ்நிலையை எடுத்தார். அந்த பிள்ளைகளை எல்லாருக்கும் முன்னாலே அவமானத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றாமல் தாங்கிக் கொண்டார். இதுதான் தாய்மரியாவை நாடி தேடி போகிற பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள், எண்ணற்ற அற்புதங்கள். தாய்மரியா வாழ்க்கையில நமக்கு செய்ததை நாம் நினைத்து நாம் நன்றியோடு அன்னையை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னையை நாடி வருகிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் விடுதலை பெறுகிறார்கள். பாருங்களேன், ஆண்டவருடைய ஒரு வாக்கு, 2 குறிப்பேடு 7வது அதிகாரம் 13-14 நாம் வாசிப்போம். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானகத்தில் இருந்து அவர்களது மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். பாருங்களே, ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லோர் வாழ்க்கையிலும் சந்திக்க வைத்திருக்கிறார். வெட்டுக்கிளிகளுடைய பாதிப்பு, கொள்ளை நோயினுடைய எல்லா வகையான பாதிப்பு, அதே போல நாட்டில பல பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி மன்றாடி உன் பாவங்களை அறிக்கை செய்து என்னிடம் திரும்பினாய் என்றால் உன் நாட்டில உன் தேசத்திலே நலம் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்புக்குரியவர்களே, அன்னையுடைய திருக்கொடியேற்ற நாளிலே இந்த இறுதி வாக்கை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில நலம் கிடைக்க வேண்டும் என்றால், குடும்பத்திலே நலம் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், நம் தேசத்திலே நம்முடைய ஜெபங்களிலே ஒரு வல்லமை உண்டாக வேண்டும் என்றால், பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்த பிள்ளைகளாக அன்னையை நோக்கி மன்றாடுகிற பொழுது அன்னையுடைய பரிந்துரையில நலம் தரும் ஆண்டவராக நம் கடவுள் வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருக்கொடியேற்ற நாளிலே கொடி மேலே உயர்வது போல நம் எண்ணங்களும் சிந்தைகளும் வாழ்வும் உயர வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டு. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் அன்னையை நோக்கி திருப்பயணிகளாக நீங்கள் சென்றீர்கள். இந்த ஆண்டு அன்னை உங்களை நோக்கி திருப்பயணியாக உங்க வீடு தேடி வருகிறார். அதற்கு முன்பாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தமாக இருங்கள். அன்னை வந்தால் உங்கள் வீட்டிலே அமைதி, அன்னை வந்தால் உங்கள் வீட்டிலே சமாதானம், அன்னை வந்தால் உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடை விலகும், அன்னை வந்தால் உங்களுடைய குடும்பத்துடைய எல்லா நெருக்கடிகளும் கஷ்டங்களும் விலகும். அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா எங்கள் ஆரோக்கிய தாயே, உம்மை நாடி வந்தோம், தேடி வந்தோம், அபய குரல் நீ கேட்டீரே. எல்லோரும் பாடுவோம். அம்மா எங்கள் ஆரோக்கிய தாயே, உம்மை நாடி வந்தோம், தேடி வந்தோம், அபய குரல் நீ கேட்டீரே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க,
தாயே வாழ்க. கரம் உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் தாயே வாழ்க. ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையிலே உங்களுடைய அபய குரல் கேட்கப்பட்டு ஆபத்துகள், இழப்புகள், துன்ப துயரங்களிலிருந்து அன்னை தன் திருமகன் வாயிலாக விடுதலை அருள்வாராக. ஆமென். அன்புமிக்கோரே, அன்னையுடைய இந்த திருக்கொடியேற்ற நாளில் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 49 கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்ற அந்த உன்னத இறைவாக்குக்கேற்ப நமக்கும் அரும்பெரும் செயல்கள் நடக்க நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். ஒப்பற்ற குருவே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் அன்னை மரியின் பண்பு நலன்களை வாழ்வாக்கி மக்களை உமது இறையாட்சி குடும்பத்தில் உறவினர்களாகிட வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ளத்தின் திருவுருவே எம் இறைவா, உலகை ஆளும் தலைவர்கள் தாழ்ச்சியுடன் மக்களுக்கு தொண்டாற்றிடவும் பேரிடர் பணிகளில் ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனுடன் ஆர்வத்துடன் பணி புரிந்திட வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, அன்னையின் திருவுருவ கொடி விண்ணில் உயர்ந்து பட்டோலி வீசி பறப்பது போன்று ஏழை எளிய மக்களின் வாழ்வும் அனைத்து நலன்களாலும் ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள், விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். பரலோக இறைவாயே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த உன்னத நாளுக்காக நன்றி. அன்னையின் திருக்கொடி ஏற்ற நாளிலே விசேஷமாக வீடுகளிலே தங்கி பரிந்துரைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் அனைத்திலும் ஒரு வல்லமை உண்டாகட்டும். அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் விசேஷ பரிந்துரை செய்து எல்லா பிள்ளைகளுக்கும் உடல் உள்ள ஆன்ம குடும்ப நலன்களை பெற்றுக்கொள்ள துணை புரிய வேண்டுமாய் எங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான்
மீட்புக்கோரை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று நன்றி கலந்த புகழ்ந்துரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலகெங்கும் அதன் இறுதிவல் எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடித்திருக்க செய்கிறேன். அவர் வழியாகவே வானதூதர் உம்மை வழிபடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு உம்மை தாழ்ந்து புகழ்ந்து அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்னைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உடைய திருத்தூதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகளோடு நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிறோம். திரு உடலும் இரத்தமும் எங்கள் பாவத்தின் பொருட்டு எங்களை தண்டனைக்குள்ளாக்காமல் மது பேரன்பால் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை காத்திடும் அருமருந்தாக அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம்.
என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையின் நவநாளில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியரை பெற்றுக் கொள்வோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அந்த அன்னை வழியாக வாழ்வின் காரணராம் கிறிஸ்துவை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அந்த அன்னையின் காவலையும் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தையும் என்றும் உணர்வீர்களாக. இன்று இறைபற்றோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வில் வளர்ந்து விண்ணக பரிசுகளையும் கொடைகளையும் நீங்கள் பெற்று மகிழ்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் தாய் மரியாவின் பாதுகாப்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வணங்குகின்றோம், உம்மை வணங்குகின்றோம்.